அரசியல் சூடு பிடிச்சிருக்கு. விஜய் இந்த 5 டாபிக் பத்தி தான் கட்டாயம் பேசுவார். ஒண்ணு, எப்படி ஊழலை கையில் எடுத்து ஸ்டாலின் மாமான்னு அவர் சொன்னதை எப்படி திருப்பி அதை ஸ்டாலின் மாமான்னு சொல்ல போறாரா இல்ல முதலமைச்சர் சொல்ல போறாருன்னு பார்க்கணும். ரெண்டாவது, போதைப் பொருள்கள் ரொம்ப 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 அதிகமாயிருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஈரோட்ல போதைப் பொருள் பத்தி பேசுவாராங்கிறதா நம்ம யோசிக்கணும். மூணாவது விவசாயிகளான பிரச்சனை மஞ்சள், அதை பத்தி பேசுறாரா பார்க்கலாம். இல்ல பெண்கள் போன 2026 கணக்குப்படி நிறைய பேர் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல கட்டாயம் திமுக அரசு கோட்டை விட்டுருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐந்தாவது, நீட்டை பத்தி ஏதாவது மூச்சு விட போறாரா அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா நீட் அந்த ஏரியால மக்கள் நிறைய பேர் டாக்டர் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்க போய் அவர் நீட்டை பத்தி பேச மாட்டாரு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசுறது எதுவுமே இருக்காது. அப்ப மக்கள் என்ன சொல்லுவாங்க, அவர் பிஜேபி பக்கம் சாயிறாருன்னு வாங்க. பட் பொறுத்திருந்தா பார்ப்போம். இன்னொரு 1 மணி நேரத்துல அடுத்த வீடியோ போடுறோம். எதை பத்தி அவர் பேசுறாருங்கிறத சிந்திச்சு நம்ம எல்லாரும் 2026 அவருக்கு ஓட்டு போட போறோமா இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட போறோமாங்கிறத பார்க்க போறோம். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம், ஒளிரட்டும் தமிழகம்.